அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய ஜோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபேத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவினுடைய இனிமையான நாமத்திலே பிரியமான சகோதரிகளே, சகோதரங்களே, மார்கழி மாதம் 9ஆம் திகதி திங்கட்கிழமை அன்னை மரியாவினுடைய அமல உட்பவ பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த சிறப்புமிக்க பெருவிழாவிலே அன்னை மரியாளினுடைய இயல்புகள், பண்புகள் பற்றியும், அவள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னதமான நிகழ்வுகள் பற்றியும், இறைவனுடைய மீட்டு திட்டத்திலே அன்னை மரியாவிற்கு அவர் கொடுத்த பங்கு பற்றியும், அந்த மரியாளை அடியொற்றி வாழுவதற்கு எங்களுக்கு விடுக்கப்படுகின்ற படிப்பினைகள் பற்றியும் நாங்கள் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள்
கபிரியேல் தூதன் அன்னை மரியாவுக்கு செய்தி சொல்லிய நிகழ்வை வாசிக்கின்றோம். இறைமகன் இயேசுவை கருத்தாங்கி பெற்றெடுப்பதற்குரிய ஒரு ஆலயமாக இறைவன் அவரை அழைத்துள்ளார் என்ற மேலான செய்தியை கபிரியேல் தூதன் அன்னை மரியாவுக்கு கொடுப்பதையும், மரியா கலக்கத்தின் பிற்பாடு, சஞ்சலங்களின் பிற்பாடு இறைவனுடைய வார்த்தையிலே உயிருள்ள நம்பிக்கை வைத்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உயரிய கடவுளின் தாயாக தன்னை அர்ப்பணிப்பதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஒப்பற்ற அன்னை மரியாவினுடைய அமல உட்பவ திருவிழாவின் பொழுது நாங்கள் அன்னை மரியாளினுடைய தூய்மையை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னாவினுடைய உதரத்திலே கருத்தரித்த அன்னை மரியாள் பாவமற்ற நிலையிலே அவள் அங்கே உருப்பெறுகின்றாள். இறைவனுடைய திருமகனை ஈன்றெடுக்கக்கூடிய அந்த பெண்ணாக அன்னை ஆரம்பத்தில் இருந்தே தெரிவு செய்யப்பட்டு தாயினுடைய உதரத்திலே எந்தவித அழுக்குகளும் இல்லாமல், பாவ நிலைகள் இல்லாமல் தூய்மையோடு அவள் கருத்தரித்து அதை ஈன்றெடுக்கின்றாள். அன்னை மரியா தம்முடைய தூய்மையான வாழ்வை கொண்டிருப்பதையே இந்த நிகழ்வு முக்கியமாக நமக்கு கற்பித்து தருகின்றது. அன்னை மரியாள் தூய்மையானவள். கடவுளுடைய செயல்களுக்கு என்றே ஆரம்பத்தில் இருந்து அழைக்கப்பட்டவள். இந்த தூய்மையும் அவளுடைய ஆரம்ப கால வாழ்வு முறைகளும் நம்மை மேலான இன்னும் ஒரு சிந்தனைக்கு அழைத்து செல்லுகின்றது. அதாவது அன்னை மரியாவினுடைய அந்த மாசில்லாத உட்பவ தினம் நிகழ்வு அவளுக்கு இறைவன் கொடுத்த மேலான அழைத்தலின் பின்புலத்தில் பார்க்கப்பட வேண்டியது ஒன்றாகும். இறை மகனை தாங்குகின்ற ஒரு பேழையாக, ஒரு கோவிலாக அன்னை மரியாள் தம்முடைய வாழ்க்கையின் தூய்மையிலே கடவுளுக்கு சொன்ன அந்த வார்த்தையின் வழியிலே அவள் உயர்ந்த ஒரு அழைத்தலை பெறுகின்றாள். இறைவனாலே தேர்ந்தெடுக்கப்படுகின்றாள். பிரியமானவர்களே, எனவே இறைவன் அன்னை மரியாளுக்கு கொடுத்த அந்த மாசு மறுபற்ற நிலை ஆண்டவர் இயேசுவை, அதாவது இறை மகனாகிய ஆண்டவர் இயேசுவை அவள் பெற்றெடுப்பதற்குரிய அழைத்தலின் ஆரம்ப நிகழ்வாக இருக்கின்றது. மீண்டுமாக அன்னை மரியாளை நாங்கள் புதிய ஏவாள் என்று அழைக்கின்றோம். தொடக்க நூலிலே நாங்கள் படிக்கின்றது போல ஆதாமும் ஏவாளும் கடவுளினுடைய கட்டளைகளை மீறி விலக்கப்பட்ட கனியை உண்டு கடவுளுடைய அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து துரத்தப்படுகின்றார்கள். இந்த ஆதி பெற்றோரினுடைய தவறினால் மனுக்குலம் முழுவதும் தாக்கங்களை அனுபவித்தது, கடவுளிடம் இருந்து அந்நியப்படுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏவாளாகிய
அன்னை மரியா உடன்படிக்கையின் பேழையாக இருந்து மீண்டுமாக நாங்கள் இழந்ததை ஆதிப்பெற்றோரின் செயல்களினால் மனித குலம் இழந்ததை மீண்டுமாக தம்முடைய தூய்மையிலும் இறை திருவுளத்தை நாடுகின்ற நம்பிக்கையிலும் அவருடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதன் வழியாகவும் அவள் அதை நீக்குகின்றாள். ஆகவே பாவம் ஆதிப்பெற்றோர் வழியாக உலகத்திலே நுழைந்தது. அதே பாவ நிலையை அன்னை மரியாள் புதிய ஏவாளாக இருந்து தம்முடைய தூய்மையிலும் மாசில்லா உட்பவத்திலும் அதை மேற்கொண்டு புதியதொரு சமுதாய வாழ்வை, மனித வாழ்வை நமக்கு தருகின்றாள். ஆக அன்னை மரியாள் தூய்மையினுடைய இருப்பிடமாக இருந்து கடவுளை தாங்குகின்ற பேழையாக தன்னை மாற்றிக்கொண்டாள். கடவுளுடைய அழைத்தலுக்கு தன்னை அவள் அர்ப்பணிக்கின்றாள். மூன்றாவது நிலையிலே அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரங்களே, இந்த அன்னை மரியாவுக்கு இறைத்தந்தை கொடுத்த என்னும் ஒரு மேலான துணை இயல்பு என்னவென்றால், அருள் நிறைந்தவளாக அவள் அங்கே விழிப்புடன் அழைக்கப்படுகின்றாள். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே நீர் ஆசீர் பெற்றவரே என்று கபிரியேல் தூதனுடைய அந்த செய்தி வழியாக இறைத்தந்தை அன்னை மரியாளை அருள் நிறைந்தவளாகவும், இரண்டாவதாக இறைவனுடைய ஆசீர்களை மேலாக பெற்றவராகவும் சித்தரித்து அங்கே உயர்த்தி காட்டப்படுகின்றாள். ஆக அன்னை மரியாள் மீண்டுமாக அருள் நிறைந்தவளாகவும் இறைவனுடைய மேலான ஆசீர்களை பெற்றவளாகவும் ஒரு உயரிய நிலைக்கு அவள் அழைக்கப்படுகின்றாள். பிரியமான சகோதரிகளே, சகோதரங்களே, எனவே இந்த அமர உற்பவ பெருவிழாவை, சிறப்பு விழாவை, முதன்மையான விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இந்த இறைவனின் தாயாக அழைக்கப்பட்ட அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக இறை திட்டத்தினால், இறை திருவுளத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாள் கடவுளினுடைய அருளினாலும் கடவுளினுடைய மேலான ஆசீர்களினாலும் நிரப்ப பெற்ற அன்னை மரியாள் பெண்களுக்குள்ளே மேலான ஆசீரை பெற்றவளாக இருக்கின்ற மரியாள் உடன்படிக்கையின் புதிய பேழையாக இருந்து மனுக்குலத்தை மீட்கின்ற புதிய ஏவாளாக இருந்து மனுக்குலத்தின் மீட்பிற்காக பாடுபட்டு இறை மகனை ஈன்றெடுக்க அழைக்கப்பட்ட இந்த தாயார் இறைவன் எங்களுக்கு கொடுத்த அரும்பெரும் பொக்ஷமாகும், அரும்பெரும் கொடையாகும், அரும்பெரும் செல்வமாகும். ஆகவே இன்றைய இந்த பெருவிழாவிலே அன்னை மரியாளுக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர் வழியாக இறை தந்தை நமக்கு சுட்டிக்காட்டிய தூய்மை வாழ்வுக்காக நன்றி கூறுவோம். அவளுடைய மேலான அழைத்தலுக்காகவும் இறைவன் அவருக்கு கொடுத்த ஆசீர்களுக்காகவும் அருள்களுக்காகவும் நன்றி கூறி இவ்வளவு செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டு இருக்கின்ற அன்னை மரியாளினுடைய அந்த உயர்ந்த பண்புகளையும் கிறிஸ்தவ மக்களாகிய நாங்கள் எங்களுடைய ஒளியிலே தியானித்து அவளைப் போல தூய்மை உள்ளவர்களாகவும் அவளைப் போல இறைவனுடைய அருள் வளங்களை பெறுவதற்கு, ஆசீர் பெறுவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவதற்காகவும் அவளைப் போல இறைவனுடைய திருவுளத்தை எப்பொழுதும் தேடுகின்ற இறை அடியார்களாக கீழ்ப்படிவோடு இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற நம்பிக்கையில் எங்களை வளர்ப்பவர்களாகவும்
எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த அழைத்தலின் மேலான தாழ்ச்சியை வெளிப்படுத்திய அன்னை மரியாளை போன்று நாமும் தாழ்ச்சியில் வளரவும் இறை அழைத்தலுக்கு பிரமாணிக்கமாக செயல்படவும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இன்றைய தினத்திலே அன்னை மரியாள் வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.